திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ரெண்டுக்கும் மாற்றாக ஒரு படித்த ஒருத்தர் வரார். கண்டிப்பாக அவர் நல்ல திறமையான ஆளாக இருக்கார். அதனால் வந்து நிச்சயமாக அது நடக்கும்னு நினைப்போம். அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தலை பாஜக. ஆனால் அவருக்கு முகம் கொடுத்ததே இந்த பாஜக தான். பாஜக வளர்த்தது அவர் தானே. அதுக்கு முன்னாடி பாஜக தமிழ்நாட்டில் 2 டிஜிட்டில் ஓட்டு வாங்கிறதா சதவீதம் சொல்லுங்க. மாநில தலைவராக இருக்கும் போது யாருக்குமே கொடுக்காத இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கொடுத்ததில்லை. தேசிய தலைமை கொடுத்தாங்க. அவருக்கு வந்து என்ன இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க சொல்லுங்க. மற்ற தலைவருக்கு கொடுக்காத இதை என்ன கொடுத்தாங்க சிறப்பு? இதே துணிச்சல் ஒருவேளை டைனர் நாகேந்திரன், அதுக்கு பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு ஸ்டெப்பு மேலே போயிருந்தா நம்ம அண்ணாமலை நம்ம தேடி இருக்க மாட்டோம். அவர் வந்து புயலா வந்தாரு, நான் சுனாமியா வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். நான் எல்லாரும் அந்த பக்கம் தான் போயிருப்போம். இது இயல்பு தானே. மாநில தலைவர் பதவின்றது வெங்காய பதவின்னாரு, உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். அப்படி இருந்தவர் ஏன் பதவி கொடுக்கல அப்படின்றதுக்காக வெளில போனாரா? என்ன காரணம்? அவர் பதவி கொடுக்கலன்னு வெளியே போகவே இல்லை. அவரால் செயல்பட முடியல. அவர் கொண்டு வந்த ஓட்டு வங்கி நீங்க சிதைச்சு சின்னமன்னமாக்கி பழையபடி 2.97 கொண்டு. நீங்க மாநில தலைவரா இல்ல செயல்பட்டா தலைவரா? நீங்க மாநில தலைவரா இருந்து அவர் வரும்போது ஒரு டிமாண்ட் வச்சிருந்தாரு. RPL சந்தோஷ் அமைப்பு பொதுச் செயலர், எனக்கு 2 டைம் கொடுக்கும், அப்பதான் நான் ஒரு அவுட்புட் காணிப்பேன். அவருக்கு சாய்ஸ்ல ஒரு இந்த எலெக்ஷன் வரைக்கும் விட்டுருந்தா இன்னைக்கு தமிழக அரசியலே மாறி தலைகளை மாறி இருக்குமே. முதலமைச்சராக கூட அவர் வந்திருக்கலாம், இல்ல கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருக்கலாம். அது இல்லாம போச்சு. இல்ல ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்த்து பாஜக அரியணையில ஏத்தணுங்கிறது தான் இலக்கு. அதைத்தானே அவர் சொல்லிட்டு இருந்தார். நான் யாரையோ ஒருத்தர் முதலமைச்சரா வர கொண்டு வரதுக்கு நம்ம பாடுபடல, பாஜகவை தமிழகத்துல ஆட்சியில கொண்டு உட்கார வைக்கணும்னு அவர் சொன்னார். அது தப்பானது கிடையாது. இன்னொன்னு, என்னுடைய பார்வையில தமிழக பாஜக என்னுடைய தலையெழுத்து இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா, திமுக கூட கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கு. ஒத்துக்கிட்டீங்களா? இதை தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இடம்பெற போகிறது. திருப்பரங்குன்றம் தீர்ப்பை அமல்படுத்துவீங்களா மாட்டீங்களான்னு கோர்ட்டு கேட்டு 4 என்னாச்சு? தீர்ப்பு திருப்பரங்குன்றம் மலையில வந்து தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும், இதுதான் வழக்கு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடைமுறை இருந்தது அப்படின்னா கோர்ட்டு தீர்ப்பை நாங்க மதிக்க மாட்டோம். CTR ராம் அவர் முதல் யாரு சார்? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசியவாதி திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 26 தேர்தல் முடிஞ்சது. தமிழகத்தில் அரசியலுக்கு பஞ்சமே இல்லாத போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவிலிருந்து பலர் தாவேக்காவை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி இருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது தமிழகத்தினுடைய தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தோம். விஜய் இருக்காரு. விஜய் வந்து மாற்றத்தை கொடுக்கலையே. அவர் அந்த திராவிடியா மாடல் 2.0 போயிட்டு இருக்காரு. இவர் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினா விஜய் நம்ம ஆதரிக்கலாம். ஒரு 25 நாள்ல எப்படி நீங்க விஜய் கிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும்? முதலமைச்சர் கிறிஸ்தவர், ஆனால் அவர் சிறுபான்மையினருக்காக நான் போராடுவேன்னு சொல்றாரு. அங்கேயே முரண்பட்டு போச்சுல்ல. நீங்களே கிறிஸ்தவர் தான் முதலமைச்சரே, அப்புறம் இது சிறுபான்மை நலத்துறைன்னு ஒரு துறையே தேவையில்லை. சிறுபான்மை என்ன யாருன்னு இவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்தவ முஸ்லீம்களை சொல்கிறீங்க. அந்த முஸ்லீம்களுக்கு எதுக்கு நீங்கள் தனியாக சலுகை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இலங்கையில் வந்து சிங்களர் பெரும்பான்மை, அவங்களுக்கு தான் சலுகை இன ரீதியாக. தமிழர்களுக்கு நசுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி தான் அங்கே பெரிய போராட்டம் வந்து பெரிய சண்டையெல்லாம் போட்டு எடுத்து விடுதலை புலிகள்னு ஒரு இதுக்கு தேவைப்பட்டுச்சு. இதெல்லாம் போட்டு பயங்கரமான பிரச்சனை. இன்றைக்கு வரைக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் சிங்களர்களுக்கும் சம உரிமை கிடையாது. சம உரிமைக்காக ஒரு இனம் வந்து போராடுதுன்னு அதை நம்ம ஏற்றுக்கலாம். நீங்கள் இங்கே பெரும்பான்மை சிறுபான்மை பிரிச்சுக்கிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் நாங்கள் சிறுபான்மை, அப்போ எங்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டியது தானே? எங்களுக்கு தனியாக ஒரு துறை வைக்க வேண்டியது தானே? அதானே முறை. அங்கே வாழ்க்கைங்கிறது வந்து அகில இந்திய அளவில் உலக அந்த தராசை எப்படி பிடிக்கிறீங்க? இந்திய அளவில் தராசை பிடிக்கிறீங்களா இல்லை உலக அளவில் பிடிக்கிறீங்களா? காஷ்மீரில் இந்துக்கள் ரொம்ப சிறுபான்மை, ஆனால் அங்கேயும் முஸ்லீம்கள் தான் சிறுபான்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த சட்டத்துக்கு ஓட்டை என்ன செய்கிறது? நான் என்ன கேட்க வரேன்னா, தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதே இந்து விரோதம் அதே தேச துரோகத்தில் தான் போகுது. ஒன்றிய அரசுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பை அமல்படுத்துவீங்களா மாட்டீங்களான்னு கோர்ட்டு கேட்டு 4 என்னாச்சு? தீர்ப்பு திருப்பரங்குன்றம் மலையில் வந்து தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும், இதுதான் வழக்கு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடைமுறை இருந்தது அப்படின்னா கோர்ட்டு தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம். CTR ராம் அவர் முதல் யாரு சார்? அது சொல்லுங்க. நிர்மல்குமார் யார்? ஒரு 4 கட்சி தாண்டி போயிருக்காரு, அப்படி தானே? அதில் பிஜேபியும் ஒன்று தானே? பிஜேபியில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்? இருக்கும்போது வந்து காவி திருவள்ளுவருக்கு மாலை போட்டாரா இல்லையா? அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு இது என்ன மாதிரியான நடவடிக்கைன்னு சொல்கிறீங்க?
2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தார்? அவர் தான் சட்டத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ. அவர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர் தான். அவர் கோர்ட்டு தீர்ப்பு அப்போ நாங்கள் மதிக்க மாட்டோங்கிறத சொல்கிறாங்களே இல்லை, இதானே திமுக பண்ணுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன் திராவிடியா மாடல் 2.0ன்னு சொல்கிறேன். அதே ஆட்சி, அதே நிலைப்பாடு, அதே கருணாநிதியை நாங்கள் கொண்டாடுவோம், அதே ஊழலை நாங்கள் ஒழிக்க மாட்டோம், அதே ஊழலை தான் பண்ணுவோம், அதே ஊழல் குற்றச்சாட்டு உள்ளாலும் காப்பாற்றுவோம், முடிஞ்சு போச்சு. அதனால தான் சொல்கிறேன். அதனால இது மாற்றம் இல்லை. ஒரு கேள்வி கேட்டீங்க, சிறுபான்மையினருக்கு எதுக்கு ஒரு தனியாக ஒரு அமைச்சரவைன்றத மாதிரி நீங்கள் கேட்டீங்க, அதில் உடன்பாடாக இருக்கீங்களா நீங்கள்? சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதே தேவையில்லை, மனுஷன் தானே, ஒரே சமநிலையை பாருங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சிறுபான்மையினருக்குன்னு அது மத்தியில் வச்சாலும் சரி, மாநிலத்தில் வச்சாலும் சரி, எங்கே வச்சாலும் கேள்வி தான் கேட்கலான்னு. ஆமாம், அதுதான் நம்ம நாட்டுக்கு, மாநிலத்திலையும் நம்ம நாட்டில் எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்துட்டோம். நம்ம ஈக்குவாலிட்டிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். அதை தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும், அதை தான் கொண்டு வரணும். சம உரிமைங்கிற இடத்துல தான் எல்லாரும் நிற்கணும். நீங்கள் இவரை ஏன் சிறுபான்மைன்னு சொல்லி சிறுமைப்படுத்துறீங்க? இவங்களே பெரும்பான்மைன்னு சொல்லி காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இவங்களுக்குன்னு சலுகை ஏன் கொடுக்கணும்னு கேட்குறேன். ஏழைகளுக்கு கொடுங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு கொடுங்க, நசுக்கப்பட்டவர் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுங்க, அது நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் மதத்தால் சிறு எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க, அதனால் நாங்கள் கொடுக்குறோம், அந்த மதமும் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதமாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்போம், வேறு மற்ற மதம்னா அதையும் நாங்கள் கிண்டல் தான் பண்ணுவோம், நக்கலமாக தான் பண்ணுவோம், ஜாதி ரீதியாக பட்டியலினத்தில் உள்ளவங்களுக்கு தனியாக கொடுக்கணும்னு அது அம்பேத்கர் இதுபடி நம்ம சட்ட ரீதியாக எல்லாம் சொல்கிறோம். அந்த சமுதாயத்தை திட்டினா மட்டும் அவங்களுக்கு பாதிப்பு வரும், அதனால் நீ ஜாதி பேரை சொல்லி அவங்கள திட்டானா பாப்பான்னு மட்டும் சொல்லலாமா? அது சிறுபான்மை தானே, ஜாதி ரீதியாகவும் அவங்க சிறுபான்மை தானே. அந்த மக்கள் மட்டும் எதுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, அவதூறு பேசுகிறீங்க, நூலிபான்ங்கிறீங்க, என்னெல்லாமோ சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்துருக்கான் அந்த சமுதாயத்தை போய் திட்டிட்டு அலையிறதுக்கு? இதை தான் அந்த மாதிரி எல்லாத்தையும் சமமாக பாவீங்கன்னு சொல்கிறேன். அதில் தப்பு இல்லையே. பட்டியலினத்தில் உள்ளவங்களையும் சகோதரனாக வச்சுடுங்க, இது பிராமண சமுதாயத்தில் உள்ளவங்களும் சகோதரனாக பாவீங்கன்னு நான் சொல்கிறேன், நடத்துங்கன்னு சொல்கிறேன். அவங்களை இழிவுபடுத்துறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அதனால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி எழுதி இது வரைக்கும் கேஸும் போடல, ஒன்றும் போடல. இவங்க வந்த உடனே நேரம் ஈவேரா திடலில் தானே போய் நின்னாரு. நல்லாட்சி தாரேன்னு சொன்னவர் காமராஜர் ஃபோட்டோவில் வச்சு மாலை போடணும், அவருக்கு பின்னாடி ஈவேரா ஃபோட்டோவில் வச்சிருக்கீங்க, சுதந்திரமே வேண்டான்னு சொன்னாலும் அந்த ஆள் அதை கொண்டு வச்சிருக்கீங்க. இதில் என்னத்தை வரப்போகுது? அதனால் இந்த மாற்றம் சரியானது இல்லை. பாஜக மூலமாக ஒரு மாற்றம் வரும்னு நான் கனவு கண்டேன். அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு எனக்கு நான் ஒரு உடச்சி சில விஷயத்த சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2004 நான் எதிர்பார்த்தேன், அத்வானி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தாங்க, அவர் தான் பிரதமர் ஆக போகிறாருன்னு எதிர்பார்த்தோம், வரல. அதுக்கு பிறகும் வரல. அதுக்கு பிறகு 2009 அதே மாதிரி சூழ்நிலை, அதுலேயும் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சது, வரல. அதுக்கு பிறகு சோர்ந்து போச்சு மனசு. என்னடா இது, இந்த மக்கள் இப்படியே தானே இருக்காங்க, பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்க, ஆனால் இந்த நாட்டில் எவ்வளவோ கொள்ளை நடக்குது, எவ்வளவோ ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, நாடு எங்கேயோ பின்தங்கி போயிருக்கு, உலக அளவில் எங்கேயுமே மரியாதை இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆனால் மக்களும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை. பிஜேபியும் வர்றதுக்கு ஒரு சின்ன இதை கொஞ்சம் வாஜ்பாய் அப்படியே கொள்கை பிடிப்போடு இருந்த அத்வானி இன்னும் கட்சியை விட்டு விலகல் அங்கே தான் இருக்காரு. இருக்கட்டும், நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ இந்த நேரத்தில் மோடின்னு ஒரு பிம்பம் வராரு. வரும்போது அத்வானி அதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் ஹீரோ தான், வாஜ்பாய் ஹீரோ தான். வாஜ்பாயை விட அத்வானி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் இளைஞர்களுக்கு அன்னைக்கு அவர் தான் பயங்கர பூஸ்டாக இருந்தார். அதனால் அவருக்கு பின்னாடி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். 2014 மோடிங்கிற ஒருத்தர் வரும்போது அது எல்லாருக்கும் ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்குது. அவர் பிரதமர் ஆகிட்டார். ஆன உடனே அந்த கிராஃப் அப்படியே நம்ம அவரை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு நல்லது நடக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம் தமிழகத்தில். இதே மாதிரி ஏதாவது புண்ணியவான் வரமாட்டானா, இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டானா, இந்த மாதிரி நல்வழியை கொண்டு போடானா, இந்த நாட்டை உலகின் குருவாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்களா, நேர்மையான ஆட்சி நடக்காதா அப்படிலாம் ஏங்கிட்டு இருக்கும்போது தான் மோடி 2014 வந்தார். அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு ஆள் தான் அண்ணாமலை. அவர் பாஜகவுக்கு வந்த உடனே அவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்துச்சு. கண்டிப்பாக இவரை பாஜக சரியாக பயன்படுத்தி இவர் கண்டிப்பாக குறைந்தபட்சம் பாஜக கூட்டணி ஆட்சியாவது 2026 இருக்கும்னு நான் நம்புகிறேன். தனிப்பட்ட முறையில் நான் கூட்டணி ஆட்சியாவது வரேன். ஏன்னா ஒரு மாற்றம் வருது. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ரெண்டுக்கும் மாற்றாக ஒரு படித்த ஒருத்தர் வரார். கண்டிப்பாக அவர் நல்ல திறமையான ஆளாக இருக்கார். அதனால் நிச்சயமாக அது நடக்கும்னு நினைப்போம். அதை கரெக்டாக பயன்படுத்தலை பாஜக, தவற விட்டது, பிழை செய்து விட்டார்கள் பெரியவங்க. அதனால அவர் தனிப்பாதையை தேர்ந்துன்னு போக வேண்டிய நிர்பந்தம் வருது. இந்த இடத்துல நான் அவர் போனது தப்பா சரியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் மூலமாக தான் தமிழகத்தில் மாற்றம் வரும்னு இப்போவும் நான் நம்புகிறேன். ஆனால் அவருக்கு முகம் கொடுத்ததே இந்த பாஜக தானே. பாஜக வளர்த்தது அவர் தானே. அதுக்கு முன்னாடி பாஜக தமிழ்நாட்டில் 2 டிஜிட்டில் ஓட்டு வாங்கிறதா சதவீதம் சொல்லுங்கள். முகம் கொடுத்தது அவர் தான். அவரால் பாஜக வளர்ந்தது, பாஜகவால் அவரும் வளர்ந்தார். அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஆனால் அவரால் பாஜக வளர்ந்ததை விட அவர் வளர்ந்தது கம்மின்னு நம்ம எடுத்துக்கணும்.
ஏன்னா பாஜக அதுக்கு முன்னாடி இல்லாத சரித்திர சாதனை அதுக்கு பின்னாடி இல்லாத அளவுக்கு அவர் பண்ணி வச்சிட்டார். என்னைக்கு இருந்தாலும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவராக இருந்தபோது தமிழக பாஜக மாநில தலைவராக இருக்கும் போது யாருக்குமே கொடுக்காத இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கொடுத்தது இல்ல, தேசிய தலைமை கொடுத்தாங்கல்ல. ஆமாம், அவருக்கு வந்து என்ன இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க சொல்லுங்க. மற்ற தலைவர் கொடுக்காத இதை என்ன கொடுத்தாங்க, சிறப்பு இது சொல்லுங்க. இல்லை, எண் மக்கள் யாத்திரைக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவர் போனார். அதுக்கு முன்னாடி பொன்னாரும் வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு, மாநாடு நடத்தியிருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்கும் தான் அனுமதி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் தான் பண்ண தான் செய்தாங்க. அனுமதி கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி பண்ணாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. பிரம்மாண்டமாக நீங்கள் செலவு பண்ணல தான் தமிழகத்தில் வந்து பாஜக அன்னைக்கு எண் மக்கள் யாத்திரைக்கு முன்னாடி எந்த லட்சணத்தில் இருந்துச்சு? மோடியே வில்லனா கட்டமைச்சு வச்சிருந்தாங்களா இல்லையா? தமிழகத்தில் பாஜக கன்னியாகுமரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், தென்காசியில் கொஞ்சம், ராமநாதபுரத்தில் மோடி மீது இருந்த பிம்பத்தை அண்ணாமலை மாற்றினாரு. அதனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை அப்படியே திருப்பி இன்னொருக்காவும் யோசிங்க. 2014 மோடி வந்து ஹீரோவாக தானே இருந்தார் தமிழக மக்கள் மனசில். முஸ்லீம் கிறிஸ்தவங்க மத்தியில் கூட அவர் வந்து இருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 93,000 ஓட்டு மீனவர் ஓட்டு இருக்குது தோராயமாக. 2014 ஓட்டு பதிவில் 93,000 ஓட்டு அவங்க ஓட்டு. அதில் வந்து 9,300 ஓட்டு, கிட்டத்தட்ட 10% ஓட்டு அந்த மீனவர் எவ்வளவும் கிறிஸ்தவங்க தான், கத்தோலிக்க கிறிஸ்தவங்க தான். அவங்க மோடிக்காக போட்டாங்கல்ல பாஜகவுக்கு. அதுக்கு பிறகு ஏன் போடல? அப்படி அதுக்கு பிறகு எந்த காரணத்தை எதுனால வந்து மோடியை வில்லனை சித்தரிச்சாங்க? அப்போ மாநில தலைவர்களாக இருந்தவங்க என்ன வேலை பார்த்தாங்க? அதுக்கு அவங்க சித்தரிப்பை உடைக்கிற மாதிரி உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன வழி பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணலையே. இவரு எண் மக்கள் யாத்திரை போய் தமிழகம் முழுக்க பாஜகவும் கொண்டு சேர்த்தாரு. திரு நரேந்திர மோடி அவர்களையும், பிரதமர் அவர்களையும் வந்து நல்லவர், அவர் வந்து அவரை பற்றிய உண்மையும் கொண்டு போய் சேர்த்தார்ல. அது பிறகு தான் அவரை வந்து கோபேக் மோடி போட முடியல, கருப்பு பலூன் விட முடியல. அதை மாதிரி ஒரு தலைவர் அதுக்கு முன்னாடியே பின்னாடி கிடைக்கலையே. அவர் சொன்னார்ல, விட்டு பாரு நீ, கோபேக் மோடி போட்டு பாரு அப்படின்னார்ல. ஆளுங்கட்சி திமுக வச்சு பேசினார்ல. அந்த தைரியமும் அந்த துணிச்சலும் வேற அதுக்கு முன்னாடி இல்லையே. இதுக்கு பாஜக மேலிருந்து அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் பேசினாரு. இதே துணிச்சல் ஒருவேளை நயினார் நாகேந்திரன், அதுக்கு பேரை சொல்ல வேண்டியது இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்தது அவர் தான். ஒரு ஸ்டெப்பு மேலே போயிருந்தா அண்ணாமலை நம்ம தேடி இருக்க மாட்டோமே. அவர் வந்து புயலா வந்தாரு, நான் சுனாமியா வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். நான் எல்லாரும் அந்த பக்கம் தான் போயிருப்போம். இது இயல்பு தானே. மோடியை விட வந்து யோகி வந்து போகிறது நம்ம மோடியை விட்டுட்டு போயிடுவோமே. அதான் இந்திய அளவில் நம்ம வந்து கொண்டாடுறோம். அத்வானியை விட வந்து மோடி வந்து இப்போ சீனியர் கிடையாதுல்ல. ஆனால் பிரதமராக இவர் வரும்போது அவர் இந்த நேரம் தேவைப்படுது. அவரை நம்ம கொண்டாட வேண்டியது இருக்குது. அவர் மூலமாக தான் இது சாத்தியப்படுது. ஒரு சித்தாந்தத்தை ஒரு தனிநபர் மூலமாக தான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது இருக்குது. நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு மோடி தேவைப்பட்டார். நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். இது எவ்வளோ நாள்னு தெரியாதே. ஓகே, ஒரு கட்டத்துக்கு பிறகு மோடிக்கு பிறகு அமித்ஷா வரலாம், இல்லைன்னா யோகி வரலாம், யார் வேணாலும் வரலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வரக்கூடியவங்களை நம்ம கொண்டாடுவோம் பழையபடி. அவங்க இவரை விட உயர்ந்தவங்களா இருக்கணும் இவன் செயல்பாட்டில். அதே மாதிரி அண்ணாமலைக்கு பிறகு வந்தவங்க அண்ணாமலையை விட திறமையானவங்களா, அண்ணாமலையை விட விகரசா அரசியல் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம அவங்கள கொண்டாடி இருப்போம். அண்ணாமலை காணாமல் போயிருப்பாரு. அது பண்ணலையே. அவருக்கு உயரத்தை யாரும் பிடிக்கல அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து அண்ணாமலையை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும். நமக்கு தேவை. நேற்று ஒரு வீடியோவில் பேசினாரு, லைவ்ல பேசினாரு. அப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, தமிழகத்தில் திமுக, அதிமுக, வைகோ உள்ளிட்ட கட்சிகளை எப்படி நான் பார்க்குறேனோ அதே மாதிரியே தான் நான் பாஜகவையும் பார்ப்பேன்றாரு. ஆமாம், தமிழகத்தில் பாஜக தலைவர்கள் அப்படி தானே இருக்காங்க. அவங்க நிலைப்பாட்டை மாற்றணும்ல. அவங்க வந்து அதை சுயநலம்ங்கிறத விட்டுட்டு பொது நலம், பாஜக வளரணும், பாஜகவுக்கு நான் தமிழகத்துக்கு நல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு இது பேரை சொல்ல வேண்டாம், நாங்கள் ஒரு 7 பேர் தாங்க கட்சி, நீங்கள் எங்கே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது எங்களுக்கு தெரியும் எப்போ கட்சியை வளர்க்கணும் பண்ணி. இவங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க ஒரு முக்கியமான ஆள் தமிழக பாஜகவில். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னென்னா மோடியை டேமேஜ் பண்ணி தினத்தந்தியில் எழுதுகிறாங்க. வெளிப்படையாக சொல்கிறேன், ஆள சொல்லலை, வெளிப்படையாக சொல்கிறேன். தினத்தந்தியில் எழுதிட்டு இருக்காங்க. ரூபாய் மதிப்பிழப்பு சம்மந்தப்பட்ட இது. நாள் எல்லாருமே கொண்டாடினாங்க, கமலஹாசன் வரைக்கும் மோடியை பிரதமரை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு 4 நாள் கழிச்சுது. அப்படியே இங்கே தமிழகத்தில் உள்ள அந்த மோடி எதிர்ப்பு சித்தாந்தவாதிகள்லாம், திமுக கும்பல் எல்லாமே சேர்ந்து ஒரு இதை கட்டமைக்கிறாங்க, பத்திரிகை மூலமாக எழுத வைக்கிறாங்க. எல்லா தரப்புலையும் வந்து மோடிக்கு எதிராக ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதில் வந்து தினத்தந்திலையும் அதே மாதிரி செய்தியை போடுறாங்க. ஒரு நிருபர் அதை மாதிரி செய்கிறாரு. இது எனக்கு தெரியுது. நான் நேராக போய் ஒரு முக்கியமான ஒருத்தர்கிட்ட நான் போய் சொல்ல போகிறேன். அவர் அங்கே இல்லை. இன்னொருத்தங்க அப்போ மாநில தலைவராக இருந்தவங்க இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன். முதலாளி, நாங்கள் வேலை பார்த்தாலே முதலாளிக்கு கவனத்துக்கு கொண்டு போங்க, இளைய கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அவங்க வந்து அதை ஒன்று சத்தம் போடுவாங்க, அதோட இது நிற்கும். இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்கா தலையங்க எழுதிட்டு இருக்காங்க, முழுக்க நெகட்டிவாக மோடியை போயிட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, பிஜேபிக்கு தான் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நான் யார் அந்த குறிப்பிட்ட நபர் யாருன்னு சொன்னோம். சரிப்பா நான் பார்த்தேன், பண்ணி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க கதையை. அதுக்கு பிறகு அது பிரச்சனை பெருசாகி நிறைய சைபர் கிரைமில் நான் ஒரு
குற்றவாளி, நான் போய் அங்கே போய் நிற்கிறேன். கடைசியில் அந்த பிரச்சனையில் எனக்கு அதில் வந்து சரி அது பெரிய கதை. கடைசியில் நான் போகிறேன். போய் இதுக்கு பிறகு நான் அந்த முதலாவது நான் பார்க்கணுன்னு போனோம்ல ஒரு மூத்த ஒரு பாஜகனுடைய ஆள். அதுக்கு பிறகு நான் அவரை போய் பார்க்குறேன். பார்க்கும்போது வந்து என் ரூம்லேயே ஒன்றை நான் விட்டுருக்க மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் என்ன வேலை பார்த்தேன்? நான் ஏதோ எனக்கு என்னதை திருடிட்டு போனேன்னா? பிஜேபியிலேருந்து ஏதாவது பொருள் எடுத்து என் வீட்டில் கொண்டு வச்சேன்னா? நான் மோடியை ஒருத்தர் திட்டுறா, ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு பத்திரிகையை பயன்படுத்தி இவ்வளவு தூரம் தவறாக எழுதுறாரு, நீங்கள் சொல்லுங்க இளையாட்டுன்னு சொல்லிட்டு போகிறேன். அது வந்து வேற மாதிரி ஆகி போச்சுது. வேற மாதிரி ஆகலை, நான் கரெக்டாக தான் இருந்தேன். என்ன பக்கத்தில் தப்பு கிடையாது. நான் இங்கே போனது பதிலாக நான் நேரம் தினத்தந்தி படியேறி போய் அவர்கிட்ட போய் இளையாட்ட போய் பார்த்து நான் பேசி வாய்ப்பு கேட்டு நான் போய் பேசியிருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அநேகமாக. நான் அங்கேருந்து வந்துட்டேன், வேலையை விட்டு வந்தாச்சு. பழையபடி நம்ம அங்கே போகிறது சரியாக இருக்காது. இவங்ககிட்ட சொன்னால் இவங்க நேரடியாக பேசுவாங்கன்னு நம்பி நான் சொல்கிறேன். நீங்கள் கட்சிக்கு தானே நம்ம சொல்கிறோம், பிரதமரை தானே டேமேஜ் பண்ணுறான், பிஜேபியை தானே டேமேஜ் பண்ணுறான்னு நினைக்கலையே. நீங்கள் வந்து என் ரூம்லேயே நான் ஒன்று விட்டது தப்பு, ஒன்றெல்லாம் உள்ளே விட்டுருக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு மூத்த ஆள், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி வந்து சித்தாந்தத்தை வளர்ப்பீங்க? நாங்கள் 4-5 பேர் 6-7 பேர் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிடுவோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்கள் வேலை இதை பார்த்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க, உங்கள் இதை பார்த்துட்டு போங்கன்ட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எப்படி? அப்போ எனக்கு கீழே நானாவது கொஞ்சம் வாய் பேசுவேன், தைரியமாக பேசுவேன். அப்போ என்ன மாதிரி பேசாத பிள்ளை பூச்சியா அமைதியாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் மனசில் நொந்து தானே இருப்பாங்க. ஊரில் கடந்து பெயிண்ட் அடிக்கிறவன், காபி வாங்கி எழுதுனவன், நீளம் வாங்கி எழுதுனவன், அவன் சொந்த காசை போட்டு எழுதுனவன், கேஸ் வாங்கினவன், அங்கே கடந்து கிறிஸ்தவங்கிட்டையும் கிடந்து சண்டை போட்டவன், கன்னியாகுமரி மாட்டோம் அதனால கிறிஸ்தவங்க தான் அதிகம், அவங்ககிட்ட கூட நிறைய சண்டைகள் இதெல்லாம் ஈடுபட்டவன் என்ன மனநிலையில் இருப்பான்? இப்போ அவனுக்காக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் செத்து போன குடும்பத்தை நம்ம வந்து அதிகாரத்துக்கு வந்தவங்க இல்லை எம்பி எம்எல்ஏ ஆகினவங்க இல்லைன்னா அதுக்கு மேலே போனவங்க எத்தனை பேர் கவனிச்சாங்க? எல்லா கட்சியிலும் 4 பேர் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். 4 பேர் இல்லை, அதை யாருமே அந்த உங்களை உருவாக்கி விட்டாச்சு. நீங்கள் எம்பி எம்எல்ஏ ஆச்சு, அது பிறகு அந்த குடும்பத்தை போய் பார்க்கலாம்ல. அது கூட உங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டாங்க. பிரதமர் அங்கேருந்து வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துறாரு, ஒரு எல்லாத்துக்கும் ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு ஒரு நினைவு நாள் ஒரு இதை பண்ணுறாரு. அன்னைக்கு கூட அதை திசை திருப்பி விடுறது தானே இன்னொரு தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தெரிஞ்சாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? சித்தாந்த ரீதியாக நீங்கள் யோசிங்க, அப்போ நமக்கு அந்த வழி தெரியும். நம்ம இதுக்காக கிடந்து அங்கே வந்து ஏகதா ஏத்தரைக்கு கன்னியாகுமரியில் நடந்து சோத்தில் கிடந்து எழுதிட்டு கிடந்தோன்னு நமக்கு வலிக்கும்ல. அப்போ இதுக்காக மண்ணெண்ணெய் போட்டு மண்ணெண்ணெய் ஜென்ரேட்டரில் வந்து அம்பாசிடர் காரில் 89, 90, 91 நினைக்கிறேன், 91, 96 இந்த தேர்தல்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி தொண்டைகளியை கத்தி அழுக்கு சட்டை அதில் வந்து கார் இந்த மாதிரி போகுதுன்னா காற்றும் மெதுவாக தான் போகும் பிரச்சாரம். பின்னாடி இருந்து காற்று அடிச்சுன்னா பின்னாடி கூட ஜென்ரேட்டரில் உள்ள புகையெல்லாம் வந்து கண்ணெல்லாம் எரியும். அங்கே இருந்து கத்திட்டு கிடந்தோம் ஐயா, அதெல்லாம் கண்ணு. அப்போ அந்த இதெல்லாம் பண்ணுனா நாம என்ன எதிர்பார்த்தோம்? எனக்கு ஒரு பெரிய வேலை வாங்கி தருவாங்க, நான் பிறகு இப்படி நம்ம நாட்டில் ஒரு மாற்றம் வரும், தமிழகத்தில் ஒரு பாஜக ஆட்சிக்கு வரும். அண்ணாமலை அவர்கள் கட்சியில் சேர்ந்த உடனே அவருக்கு மாநில துணைத் தலைவர் என்ற பதவியை கொடுத்தாங்க. உடனடியாக அவரை வந்து ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக எலிவேட் பண்ணாங்க. 3 வருடம் இருந்தார் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து பொறுப்பு இல்லாமல் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக பொறுப்பு இல்லாமல் இருந்தார். அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட என்ன சொன்னார்னாக்க, மாநில தலைவர் பதவின்றது வெங்காய பதவின்னாரு. உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். அப்படி இருந்தவர் ஏன் பதவி கொடுக்கல அப்படின்றதுக்காக வெளில போனாரா? என்ன காரணம்? அவர் பதவி கொடுக்கலன்னு வெளியே போகவே இல்லையே. அவரால் செயல்பட முடியல. அவர் கொண்டு வந்த ஓட்டு வங்கி நீங்கள் சிதைச்சு சின்னமன்னமாக்கி பழையபடி 2.97 கொண்டு விட்டு. நீங்கள் மாநில தலைவராக இல்லை, செயல்பட்டா தலைவராக நீங்கள் மாநில தலைவராக இருந்து ஏன் அவர் வரும்போது ஒரு டிமாண்ட் வச்சுருந்தார் BL சந்தோஷ் அவர்கள், அமைப்பு பொதுச் செயலாளர், எனக்கு 2 டைம் கொடுங்க, அப்போ தான் நான் ஒரு அவுட்புட்டு காணிக்க முடியும். 2026 பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அவகாசம் கொடுங்க. அவர் கேட்டது அதான் கேட்டிருக்கார், ஒரிஜினலாக கேட்டிருக்கார். நீங்கள் வந்து இன்னொன்று சொல்கிறேன், தப்பாக இருக்குது எல்லாமே. அவர் வந்து 2024 ஒரு கூட்டணி அமைச்சு தனியாக அதிமுகவும் திமுகவும் இல்லாத அணி தான் பாஜக வளர்ச்சிக்கு நல்லது, அதை நோக்கி போகணும் முடிவு பண்ணி பாஜக ஒரு குரோத் காட்டிட்டார், மேலே ஏறிட்டார், தமிழகம் முழுக்க பாஜக கொண்டு சேர்த்துட்டார். இப்போ அவர் 2026க்காக முயற்சி பண்ணி இங்கே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். சென்னையில் வந்து அவர் ஒரு இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை வைக்கிறார். அதில் வந்து அந்த கூட்டணியில் இருந்தவங்க, அது டிடிவி தினகரன், அப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ், ஏசி சண்முகம், இந்த பாரிவேந்தர், மற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த கூட்டணி அப்படியே 2026 நோக்கி போக போகுது. வேட்பாளர்கள் எல்லாத்தையும் இப்போமே 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தயார்படுத்தணும். அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன சொல்லணுமோ சொல்லி என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறலாம் சொல்லி அவங்கள களத்தில் இறக்கி விடணும். அவங்க அங்கே தொகுதியில் போய் வேலை செய்யட்டும். அவங்கள தான் நம்ம வேட்பாளர் முடிவு பண்ணணும். இவ்வளோ அஜெண்டாவெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி வகுத்து இவர் வந்து வேலையை தொடங்குறாரு. இன்னொரு குரூப்பு பின்வாசல் வழியாக நேராக போய் டெல்லியில் போய் அங்கே 1-2 அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பார்த்து நேராக மோடி அமித்ஷா வரைக்கும் போய் அதிமுக கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க?
நீங்கள் போராடி கட்சியை தான் வளர்க்க போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு கட்சியை தூக்கிட்டு போகல, கட்சியை எப்படியாவது ஆட்சியில் கொண்டு உட்கார வைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, போராடுறீங்க. அதுக்கு அதில் ஒரு ஸ்டெப்பு வச்சுருங்க. பிரதமரும் சொல்லிட்டார், தமிழகத்தில் எங்களுக்கு எம்பி கிடைக்காவிட்டாலும் இலக்கியத்தில் கூட சொல்லியிருக்காங்க, ஓட்டு சதவீதம் எங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு. கொக்கு கூட சின்ன மீனை விட்டுரும், பெரிய மீன் வர வரைக்கும் தான் காத்துக்கிட்டு இருக்கோம்னு வாங்கல்ல. இல்லை, இப்போ அந்த முடிவு தப்பாக போச்சுதுல்ல. ஒரு வார்த்தை நான் என்ன கேட்குறேன்னா, திரு எடப்பாடி வெளிப்படையாகவே பேசுவோமே, திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி வைக்க ஏன் கொண்டார்? 2026 எலெக்ஷனில் வைக்கணுங்கிறத ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேசும்போது ஏன் ஒத்துக்கிட்டாரு? பாஜகவினுடைய ஓட்டு வங்கி 11.24%. அந்த இதுக்கு கொண்டு வந்தனால தானே. அதுவே வந்து 2.9, 2.3% இந்த மாதிரி இருந்திருந்ததுன்னா அவரே தீண்டிருக்க மாட்டார்ல. இதில் கூட கூட்டணி வச்சு நமக்கு என்ன லாபம்? வரக்கூடியது சட்டமன்ற தேர்தல், நம்மளால அவங்களுக்கு ஆதாயம், அவங்களால நமக்கு என்ன ஆதாயம்னு கேட்டிருப்பார்ல. அப்படி தானே யோசிப்பார் ஒரு அரசியல்வாதி, அப்படி தானே யோசிக்க முடியும். அப்போ அவர் அனுபவசாலி, அவர் அதுதானே யோசிப்பார். ஆனால் அவர் கூட்டணி வைக்க ஒத்துக்கிட்டதுக்கு என்னது காரணம்? ஒன்று, ஏன்னா மோடி வரைக்கும் அவர் கண்ணா பின்னாடி திட்டி விட்டார். அதுக்கு பிறகு உங்களால தான் நாங்கள் தோத்தன்னு வேற சொல்லிவிட்டாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். சுருக்கமாக சொல்லுங்க, அண்ணாமலையோடைய அரசியல் எப்படி இருக்கும் வர அடுத்த கட்டத்தில்? யாரை நோக்கி அவர் எதிர்ப்பு அரசியல் பண்ணுவார்? இல்லை, இதுக்கு முந்தின பயனில் ஒரு விடுபட்டு போச்சு, அதை சொன்னதான் கம்ப்ளீட் ஆகும். அவர் அதுக்கு காரணம் வந்து சதவீதம். ஆனால் அந்த சதவீதத்தை உருவாக்குன மனுஷன் அண்ணாமலைங்கிறத ஏன் புரிஞ்சிக்காம அவரை வந்து அவர்கிட்ட ஒரு கருத்தை கேட்டு நீ என்ன அஜெண்டா வச்சிருக்கீங்கன்னு கேட்காம பாஜக மேலிடம் பிழை செய்து விட்டது அப்படிங்கிறதான் என்னுடைய அழுத்தம் திருத்தமான பதில். அதுல இருந்து தான் பிரச்சனை. அதுக்கு பிறகு அவருக்கு சாய்ஸில் ஒரு இந்த எலெக்ஷன் வரைக்கும் விட்டுருந்தா நீ தமிழக அரசியலே தலைகளை மாறி இருக்குமே. முதலமைச்சராக கூட அவர் வந்திருக்கலாம், இல்லை கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருக்கலாம். அது இல்லாம போச்சு இல்ல. அப்ப ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்த்து பாஜகவை அரியணையில ஏத்தணுங்கிறது தான் இலக்கு. அதைத்தானே அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் யாரே ஒரு தடவை முதலமைச்சராக வர கொண்டு வரதுக்கு நம்ம பாடுபடல, பாஜகவை தமிழகத்துல ஆட்சியில கொண்டு உட்கார வைக்கணும்னு அவர் சொன்னார். அது தப்பானது கிடையாதுல்ல. சரி, இப்போ அடுத்து நீங்க கேட்டது அண்ணாமலையோட எதிர்காலம் என்ன? யாரை நோக்கி அவர் எதிர்ப்பு அரசியல் முன்னெடுக்க போறாரு? கண்டிப்பா ஆளுங்கட்சி எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும், யாரா இருந்தாலும். இல்லை முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்ததை எதிர்த்து பண்ண முடியும். அவர் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருங்க, அவர் போட்ட வீடியோவில் மக்கள்கிட்ட நேரடியாக பேசின அந்த வீடியோவில், அந்த நேர்முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, லைவில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து நெத்தியில் வந்து விபூதியை பூசியிருந்தார், குங்குமம் போட்டும் வச்சுருந்தார். அவர் வந்து இயல்பாக சின்ன வயசுலேருந்து அப்படி பழக்கப்பட்டதுக்கு, நான் சின்ன வயசுலேருந்தே போட்டு வச்சு பழக்கப்பட்ட ஆள். மதச்சார்பற்ற அவர் சொல்லவே இல்லையே அப்படி சொல்லியிருக்காரு. யார் சொன்னா? அண்ணாமலை சொல்லவே இல்லை. நீங்கள் திருப்பி வருங்க அந்த வீடியோ போட்டு பாருங்கள். மதசார்பற்ற அரசியல் அப்படி இப்படிலாம் அந்த வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தலை. அவர் வந்து எல்லோருக்குமான தான், அதாவது சிறந்த தேசிய இந்தியா, பெருமைமிகு இந்தியா, பெருமைமிகு தமிழகம், அதுதான் அவர் சொன்னார். அதில் எல்லோரையும் உள்ளடக்கி தான் சொன்னார். அவர் நினச்சா அந்த பொட்டுக்கிட்டெல்லாம் ஒன்றும் வைக்காமல் நானும் வந்து இது மாதிரி சொல்லியிருக்கலாமே. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் சார், தேசியத்துக்கு எதிராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நகர்றாரு அப்படின்னு சொன்னால் நானே வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவேன். எனக்கு அங்கே வேலையே இல்லையே. ஓகே, இந்து மதத்துக்கு எதிராக தான் அவர் செயல்பட போறாருன்னு எனக்கு அதுதான் திமுக காரம் பண்ணுறதை நீங்களும் பண்ணீங்க. எனக்கு என்ன இருக்குது அங்கே வேலை? அது அவருக்கு தெரியாதா? ஒரு ஐபிஎஸ் படித்தவருக்கு தெரியாதா? அதனால அது இல்லை. அவருடைய இது எல்லோரையும் உள்ளடக்கி போகணும்னு நினைக்கிறாரு. எல்லாரும் எந்த ஒரு பிரச்சனையாக பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அவ்வளோதான். அது தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் அதை நம்ம சுட்டி காணணும்னு நினைக்கிறாரு. ஆளுங்கட்சி நிறைய தப்பு பண்ணிகிட்டே வராங்க, இன்னும் டைம் இருக்குது, அவங்க இன்னும் நிறையா பண்ணுவாங்க, அதையும் அவர் தான் கேட்குறாரு. அதே சமயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நிறைய தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 எல்லாமே கொடுத்தாரு. என்ன பிரயோஜனம்? அதில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் மேலே இருக்காங்க, அவங்கெல்லாம் அதில் வந்து ஈடுபட்டு இதுக்கு வந்து ஏதாவது பண்ணியிருந்தால் அது வேற மாதிரி களம் மாறி இருக்கலாம். இன்னொன்று, என்னுடைய பார்வையில் தமிழக பாஜக என்னுடைய தலையெழுத்து இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா, திமுக கூட கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. ஒத்துக்கிட்டீங்களா? இதை தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இடம்பெற போகிறது. அண்ணாமலைக்கு இல்லை எனக்கோ உங்களுக்கு வேணா இருக்கலாம், அதில் மற்றவங்களுக்கு எப்படி உடன்பாடு இருக்க முடியும் சொல்லுங்கள்? எனக்கு உடன்பாடு கிடையாது சார். அது ஒரு சமயத்தில் நம்ம வைக்கலையே அப்படிலாம் சொல்லலாம். இல்லைன்னா முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு சில நெருக்கடிகள் இருக்குது, அதுக்கு இது தேவை. அப்போ கட்சி தமிழகத்தில் வர வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழகத்தில் வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை நினைச்ச ஒரு மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டு ஊர் சுற்றிட்டு அலையலாமே. அவர் அப்படி பதவிக்கு ஆசைப்படுறதா இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி சோகால்டு சீஃப் மினிஸ்டராக இருக்க விட ஒரு கேபினெட் அமைச்சர் இன்னும் பவர்ஃபுல் தான். ஊரை சுற்றிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கலாமே. அவர் அப்படி இல்லை, என்னுடைய வேலை தமிழ்நாட்டில் இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருந்தார். திருப்பி அதே தான் சொன்னார், அதை தான் பண்ணுறாரு. அதனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த நகர்வு இதை தான் இருக்க முடியும். ஓகே, அப்படி நகரும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வெளியேறும்னு நினைக்கிறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு கண்டிப்பாக வெளியேற மாட்டாங்க. அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. அதான் அரசியல் களம். நீங்கள் அவர் என்ன 4 வேணால் 6 மாதம் 1 வருஷம் போகலாம். அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்களும் இருக்கும் நீங்களும் இருக்கீங்க மாதிரி வேணால் சொல்லிக்கலாமே ஒழிய, ஆனால் 2 பேரும் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை நோக்கி தான் நகருது. பாஜகவுக்கும் தேவைப்படுது, திமுகவுக்கும் தேவைப்படுது. திமுக பாராளுமன்றத்தில் வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் கூட இருந்த சீட்டை பிடிக்க தனியாக சொல்லி முடிச்சிருங்க. 29 தேர்தல் பாஜகவா காங்கிரஸா தான் இருக்க போகுது.
நீங்கள் அண்ணாமலை என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஒன்று நான் அவர்கிட்ட பேசியே 4 வருஷம் ஆச்சு. அதனால் எனக்கு அவருக்கும் வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய கருத்து தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். பொது தேர்தல் தான் நம்முடைய இது, அதை நோக்கி தான் போகிறோன்னு சொல்லியிருக்கார். பொது தேர்தல்னு அவர் மீன் பண்ணுறது 2031 சட்டமன்ற தேர்தலை தான் அவர் மீன் பண்ணி சொன்னதாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இடைத்தேர்தலை பயன்படுத்துவார்னு நினைக்கிறேன். அதை வார்த்தையை சொல்லலை. ஆனால் வந்து உள்ளாட்சி தேர்தல் அவர் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் அவங்க இடம் பெறுவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. பொது இடைத்தேர்தலையும் கண்டிப்பாக வருவாங்க. பெருந்துறையில் நின்று அவரே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறுவார் கண்டிப்பாக. ஏன்னா 2 மாதத்தில் கட்சி ஆரம்பிச்சு விடுவாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு பிறகு தான் தேர்தல் வரப்போகுது. வரும்போது அந்த இடைத்தேர்தல் 5 பேர் இப்போ 5 இடம் காலியாக இருக்குது. அதில் பெருந்துறையில் கன்ஃபார்மாக அவர் நின்று வெற்றி பெற முடியும். அவருக்கு எல்லா வாய்ப்பும் அங்கே இருக்குது. பொது தேர்தல்ன்றது 2029 நாடாளுமன்ற தேர்தலை தானே. அதை சொல்லதா நான் நினைக்கல. அது வந்து பாராளுமன்ற ஒரு சட்டமன்ற தேர்தல்னு சொல்லிட்டு போயிருப்பார். இல்லை நம்ம பொது தேர்தல்னா சட்டமன்ற தேர்தலை தான் நம்ம மீனிங்கில் எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவர் ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்போ புறக்கணிக்கிறாரோ? வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து மோடிக்கு எதிராக பண்ணுறதுக்கு அவர் விருப்பப்பட மாட்டார். மோடிகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு தானே, அனுமதி வாங்கிட்டு தானே, அமித்ஷா எல்லா மூத்த தலைவர்கள்ட்டையும் பேசிட்டு தானே அவரே நான் இந்த மாதிரி தனி ட்ராக்கில் போகிறேன், வேறு வழி இல்லை, இதுதான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நம்ம இப்போ பேசின விஷயங்களுக்கு மேலே அதிகமாகவே அவங்க விவாதம் பண்ணி தானே வந்திருப்பாங்க. அதனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையா சாத்தியக்கூறு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அவர் நிற்கலாம், நிற்காமல் போகலாம், அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இடைத்தேர்தலில் அவர் நிற்பார்னு நான் நம்புகிறேன். நின்னார்னா சட்டசபையிலையும் அவர் எம்எல்ஏ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போகும்போது அங்கேயும் இவர் தான் ஆளுமை செலுத்த போகிறாரு. சட்டசபைக்கு வெளியும் அவர் தான் ஹீரோவாக இருக்க போகிறாரு. ஏன்னா எதிர்கட்சி அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு திமுக வந்து அந்த அளவுக்கு அதை எடுத்து அரசியல் பண்ணிட மாட்டாங்க, பண்ணலை. அங்கே இருக்கிறது இளவரசரை உருவாக்கி விட்டுட்டீங்க. அவர் பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. முதலமைச்சருக்கு அவருக்கு பிட்டு இல்லாமல் அவரால் பேச முடியாது உதயநிதி ஸ்டாலினால். இவருக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாமல் இவர் பேசிட மாட்டேங்கிறாரு. நன்றி சொல்ல போட்ட இடத்துல ஒரு நன்றின்னு சொல்கிறதுக்கும் அங்கே பார்த்து படிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்கார். கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். அதை அவர் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் வளர்த்துக்கிட்டு அவரும் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி வரக்கு ஆசைப்படுறாரு. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி இவரும் இயல்பான ஆளாக வரணுமேன்னு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. இன்னொன்று வேறு இது பவர் சென்டருக்குள்ளால சிக்கிட்டு இருக்காரு. லாட்ரி வித்த பணத்தில் வந்து ஆட்சி வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்க? அதானே இயல்பான கேள்வி தானே. வரட்டும், பார்ப்போம். ஆனால் ஒரு நல்ல ஒரு பிளேயராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருப்பார்னு நான் நம்புகிறேன். அடுத்த முதலமைச்சராக தமிழகத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் தான் வருவார்னு நான் நம்புகிறேன்.